அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று எபிசோட் 5 ஐந்தாவது எபிசோடை பார்க்க போகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பம் வளர்ந்தது. அல்லாஹ் அவர்களுக்கு பல பிள்ளைகளை அருளினான். அந்த பிள்ளைகளில் இருவர் ஹாபீல் மற்றும் காபீல். இந்த இரண்டு பெயர்களும் குர்ஆனில் நேரடியாக வரவில்லை. ஆனால் ஆரம்பகால இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களின் பெயர்களை விட அவர்களின் செயலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஆதமின் 2 மகன்களின் உண்மை செய்தியை அவர்களுக்கு ஓதிக் காட்டுவீராக. அன்பானவர்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக இருவரும் ஒரு காணிக்கையை செலுத்தினார்கள். ஒருவரின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றொருவரின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போது நிராகரிக்கப்பட்டவன் கோபத்துடன் கூறினான், நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன். இதை நினைத்து பாருங்கள். மனித வரலாற்றில் முதல் கொலை செல்வத்திற்காக இல்லை, நிலத்திற்காக இல்லை, அதிகாரத்திற்காக இல்லை, பொறாமையால். ஆனால் ஹாபீல் என்ன பதில் சொன்னார்? அவர் அமைதியாக கூறினார், அல்லாஹ் தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் வெளிப்புற தோற்றத்தை பார்ப்பதில்லை, நமது இதயத்தின் நேர்மையையும் தக்வாவையும் பார்க்கின்றான். நமக்கான பாடம்: ஒரு நல்ல செயல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அது அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் செய்யப்பட வேண்டும். அதுவே அல்லாஹ்விடம் மதிப்பை பெறும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக பகுதி 2ல் ஏன் காபீலின் காணிக்கை ஏற்கப்படவில்லை, ஹாபீலின் பதில் என்ன, பொறாமை எப்படி ஒரு மனிதனை அழிவுக்கு இட்டுச் செல்கிறது, இவற்றை குர்ஆனின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம். முன்னைய பகுதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 மகன்கள் அல்லாஹ்வுக்காக காணிக்கை செலுத்தியதையும் ஒருவருடைய காணிக்கை ஏற்கப்பட்டு மற்றொருவருடையது ஏற்கப்படாததையும் பார்த்தோம். இப்போது ஏன் அந்த காணிக்கை ஏற்கப்படவில்லை? குர்ஆன் அதற்காக முக்கியமான காரணத்தை ஒரே ஒரு வாக்கியத்தில் கூறுகிறது. ஹாபீல் கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்கிறான். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அல்லாஹ் நமது செயல்களின் அளவை மட்டும் பார்ப்பதில்லை, அதன் பின்னால் இருக்கும் நியத், உள்ளத்தின் நோக்கம் மற்றும் தக்வாவையும் பார்க்கிறான். ஒரு சிறிய நற்செயல் கூட அது உண்மையான ஈமானுடனும் அல்லாஹ்வுக்காகவும் செய்யப்பட்டால் அல்லாஹ்விடம் மிகப்பெரிய மதிப்பை பெற்றுத்தரும். ஆனால் மிகப்பெரிய ஒரு செயல் கூட புகழுக்காகவோ காட்டிக்கொள்வதற்காகவோ செய்யப்பட்டால் அது அல்லாஹ்விடம் ஏற்கப்படாமல் போகலாம். காபீல் தனது காணிக்கை ஏற்கப்படவில்லை என்பதை கேட்டவுடன் தன்னை தானே சீர்திருத்திக் கொள்ளவில்லை. மாறாக தன் சகோதரர் மீது பொறாமை கொண்டான். அந்த பொறாமை மெதுவாக கோபமாக மாறியது. கோபம் வெறுப்பாக மாறியது. இறுதியில் அவன் கூறினான், நிச்சயமாக நான் உன்னை கொன்று விடுவேன். அப்போது ஹாபீல் மிகவும் உயர்ந்த ஈமானுடன் பதிலளித்தார், நீ என்னைக் கொல்வதற்காக உன் கையை என்னை நோக்கி நீட்டினாலும் நான் உன்னை கொல்வதற்காக என் கையை உன்னை நோக்கி நீட்ட மாட்டேன். நிச்சயமாக நான் உலகங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். சுப்ஹான் அல்லாஹ். எவ்வளவு உயர்ந்த பதில்! அவர் பழிவாங்க நினைக்கவில்லை. அல்லாஹ்வின் பயமே அவருடைய முடிவுகளை வழி நடத்தியது. நமக்கான பாடம்: அன்பானவர்களே, பொறாமை என்பது மிகவும் ஆபத்தான நோய். மற்றவருக்கு அல்லாஹ் கொடுத்த நன்மையை பார்த்து மனம் எரிவது ஒரு மனிதனை மிகப்பெரிய பாவங்களுக்கு கூட இட்டுச் செல்லலாம்.
அதனால் தான் மற்றவர்களின் அருளை பார்த்து பொறாமைப்படாமல், அல்லாஹ்வே, அவர்களுக்கு நீ வழங்கிய நன்மையில் பரக்கத் கொடு, எனக்கும் உன் அருளால் நன்மையை வழங்குவாயாக என்ற துஆ செய்யும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதியில் மனித வரலாற்றின் முதல் கொலை எப்படி நடந்தது, காபீல் ஏன் அந்த கொடூரமான முடிவை எடுத்தான், இந்த சம்பவத்திலிருந்து மனித குலம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன, இவற்றை சூரத்துல் மாயிதா அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்னைய பகுதியில் ஹாபீல் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறப்படுவதில்லை. அவர் ஒரு நபி என்று உறுதியான ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வின் பயத்தால் பொறுமையாக பதிலளித்ததையும் காபீலின் பொறாமை எப்படி அதிகரித்ததையும் பார்த்தோம். ஆனால் அந்த பொறாமை அவனுடைய இதயத்தை முழுமையாக ஆக்கிரமித்தது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், இறுதியில் அவனுடைய மனம் தன் சகோதரனை கொல்லத் தூண்டியது, எனவே அவனை கொன்றான். இதனால் அவன் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனாகி விட்டான். அன்பானவர்களே, இது மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை. ஒரு சகோதரன் தன் சொந்த சகோதரனையே கொன்றான். காரணம் என்ன? பொறாமை. பொறாமை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது மனிதனை எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் கொலை செய்த பிறகு காபீலுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. முதன்முறையாக ஒரு மனிதன் மரணத்தை நேரில் கண்டிருந்தான். அப்போது அல்லாஹ் ஒரு காக்கையை அனுப்பினான். அல்லாஹ் கூறுகிறான், பிறகு ஒரு காக்கையை அல்லாஹ் அனுப்பினான். அது பூமியை கிளறி காட்டியது, தன் சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பது என்பதை அவனுக்கு காட்டுவதற்காக. இதை பார்த்த காபீல் கூறினான், அந்தோ, இந்த காக்கையைப் போல கூட என்னால் இருக்க முடியவில்லையா? என் சகோதரனின் உடலை மறைக்க முடியவில்லையே. பிறகு அவன் மனவேதனை அடைந்தான். அன்பானவர்களே, குற்றம் செய்த பிறகு வரும் வருத்தம் அந்த குற்றத்தை நீக்கிவிடாது. அதனால்தான் ஒரு பாவம் செய்யும் முன்பே நம் மனதை அல்லாஹ்வின் பயத்தால் பாதுகாக்க வேண்டும். நமக்கான பாடம். இந்த நிகழ்வு நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. பொறாமை ஒரு சிறிய உணர்வு அல்ல. அது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் மிகப்பெரிய பாவங்களுக்கு வழிவகுக்கும். மற்றவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருளை கண்டு நாம் அல்லாஹ்விடம் நன்றியுடன் இருக்க வேண்டும். பகுதி 4 இறுதி பகுதியில் இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லாஹ் மனித உயிரின் புனிதத்தை குறித்து என்ன கற்றுக் கொடுக்கிறான், ஒரு உயிரை காப்பாற்றுவதன் மகத்துவம், இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கிய வாழ்க்கை பாடங்கள், இவற்றை குர்ஆனின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்னைய பகுதியில் மனித வரலாற்றின் முதல் கொலை எவ்வாறு நடந்தது என்பதையும், காபீல் தன் சகோதரனை கொன்ற பிறகு ஒரு காக்கையின் மூலம் உடலை அடக்கச் செய்ய கற்றுக்கொண்டதையும் பார்த்தோம். அன்பானவர்களே, இந்த சம்பவம் ஒரு குடும்பத்தின் துயரம் மட்டுமல்ல, இது முழு மனித குலத்திற்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. இந்த நிகழ்விற்கு பிறகு அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை அறிவிக்கிறான். ஒருவர் ஒரு உயிரை கொலைக்கு பதிலாகவோ அல்லது பூமியில் குழப்பம் விளைவித்ததற்காகவோ அல்லாமல் கொன்றால் அது மனிதர்கள் அனைவரையும் கொன்றது போன்றது. ஒருவர் ஒரு உயிரை காப்பாற்றினால் அது மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்றியது போன்றது. அன்பானவர்களே, இஸ்லாம் மனித உயிருக்கு அளிக்கும் மதிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த வசனம் தெளிவாக காட்டுகிறது. ஒரு உயிரை அநியாயமாக பறிப்பது மிகவும் பெரிய பாவம். அதேபோல் ஒரு உயிரை காப்பாற்றுவது மிகப்பெரிய நற்செயல். இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். முதல் பாடம், பொறாமை இதயத்தில் வளரவிடக்கூடாது. மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நன்மையை பார்த்து அவர்களுக்காக பரக்கத் துஆ செய்ய வேண்டும்.
இரண்டாவது பாடம், நம்முடைய நற்செயல்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் இஹ்லாஸ் உண்மையான நோக்கம் மற்றும் தக்வா அவசியம். மூன்றாவது பாடம், கோபம் வந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு நிமிட கோபம் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை தரக்கூடிய தவறை செய்ய வைக்கலாம். நான்காவது பாடம், அல்லாஹ்வின் வழிகாட்டுதலே மனிதனை பாதுகாக்கும். குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றினால் இப்படிப்பட்ட அழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். எபிசோட் 5 சுருக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 2 மகன்களின் நிகழ்வை அறிந்தோம். அல்லாஹ் தக்வா உள்ளவர்களின் அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை புரிந்து கொண்டோம். பொறாமை முதல் கொலைக்கு காரணமானது என்பதை அறிந்தோம். மனித உயிரின் புனிதத்தை குர்ஆன் எவ்வளவு உயர்வாக கற்றுத்தருகிறது என்பதையும் பார்த்தோம். அடுத்த எபிசோடில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறுதி நாட்களும் அவர்களின் வஃபாத்தும். அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நீண்ட ஆயுள், மலக்குகள் அவர்களின் ரூஹை எவ்வாறு கைப்பற்றினார்கள், மனித வரலாற்றின் முதல் ஜனாசா எவ்வாறு நடத்தப்பட்டது, இதில் வரும் தகவல்களுக்கு நம்பகமான ஹதீஸ் ஆதாரங்கள் மற்றும் அறிஞர்களின் விளக்கங்களை தெளிவாக வேறுபடுத்தி கூறுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. இவற்றை குர்ஆன் மற்றும் நம்பகமான ஹதீஸ்களின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.